Good morning. 10th standard maths இது சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு அதில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. இந்த மூணு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு செட் என்ன கிவன்னா 2 - 2 3 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1, -4. ஸோ இந்த செட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஏ கிராஸ் பி அப்படின்னா ரெண்டு செட்டையும் நம்ம ஏற்கனவே சம்லையே எழுதியிருக்காங்க இல்லையா, அதனால் நான் திரும்ப எழுதலை. ஸோ இங்கே ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட பியோட எல்லா எலிமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு பேர் பண்ணணும். ஸோ 2, 1, 2, -4 நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட் எலிமெண்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு -2, 1 -2, -4 நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட்டு 3, 1 3, -4. ஸோ இதுதான் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஏ செட்டு முதல்ல ஏ என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். 2 - 2 3 ஏ கிராஸ் ஏன்னு போடுங்க. ஏ கிராஸ் ஏன்னா அதே செட்டு தான் இல்லையா. அப்போ கிராஸ் 2 - 2 3. ஸோ இந்த இதில் 2 - 2 3. ஸோ இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுங்க, பேர் பண்ணுங்கள். 2 2 2 -2 2 3 நெக்ஸ்ட்டு -2 2 -2 -2 -2 3 நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு 3 2 3 -2 3 3. ஸோ இதுதான் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வித் ஏ. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ, அதாவது ஏ கிராஸ் ஏன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்க்கலாம். பி கிராஸ் ஏ ஸோ மாற்றி எழுதணும். பி கிராஸ் ஏ பி செட்டு என்னது நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1, -4 வருது. ஸோ 1, -4 கிராஸ் 2 - 2 3 2 - 2 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பியில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னது 1. அப்போ 1 கூட பி ஏவோட எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம பேர் பண்ணுறோம். 1, 2 1, -2 1, 3 நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு -4 -4, 2 -4, -2 -4, 3. This is the cross product of B and A, that is B cross A is equal to. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் A cross B வேறு, B cross A வேறு. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் 2 சப்டிவிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா A is equal to B is equal to P, Q. ரெண்டும் சேமு P, Q. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஏ கிராஸ் பி தான், எல்லாத்துக்கும் நம்ம ஏ கிராஸ் பி தான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ, இது மூணும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு P, Q கிராஸ் P, Q. ஸோ இங்கே P, 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 Q, Q, P, Q, Q.
ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு A cross A, P comma Q cross P comma Q. இங்கே பார்த்தீங்கன்னா P comma P, P comma Q, Q comma P, Q comma Q. So this is the answer. ஸோ தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட்டு A is equal to M, N, B is equal to 5A. ஸோ இதுக்கும் நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். A cross B இங்கே அதாவது வந்து இது வந்து நல் செட்டு. ஸோ அப்போ A cross Bயும் வந்து நம்மளுக்கு நல் செட்டாக தான் வரும். ஸோ அப்போ நல் செட்டு. தென் A cross A வந்து ஒரு செட்டு வரும் இல்லையா, எலிமெண்ட்ஸ் இருக்குது. M, N கிராஸ் M, N. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா M, 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 N, N, M, N, N. இதுதான் வந்து ஆன்சர் A cross A. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, B cross A. அப்போ 5 cross MN. அப்போ நல் செட்டு. ஸோ இங்கே எம்டி ஸ்பேஸ், எம்டி செட். ஸோ இங்கே இதுதான் ஆன்சர். அதாவது B cross A is equal to இங்கே இதுதான் ஆன்சர். ஸோ இதோட ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுது. செகண்ட் சம்மு அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம்.